அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டார்கள். நெடுஞ்சான்கிடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் தூபமும் வெள்ளப்போளமும் அவருக்கு காணிக்கையாகச் செலுத்தினார்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம். அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்ட ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கியது. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம் யூதேயாவிலுள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்றார்கள். பின்பு ஏரோது அந்த ஞானிகளை இரகசியமாய் அழைத்து விண்மீன் தோன்றிய காலத்தைப் பற்றி நுணுக்கமாக கேட்டறிந்தான். நீங்கள் சென்று குழந்தையைப் பற்றி திட்டவட்டமாய் விசாரியுங்கள். கண்டதும் எனக்கு அறிவியுங்கள். நானும் சென்று அவரை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் சென்றார்கள். முன்பு அவர்கள் எழக்கண்ட விண்மீன் குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்றது. அந்த விண்மீனைக் கண்டபோது அவர்கள் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் சென்று குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டார்கள். நெடுஞ்சான்கிடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் தூபமும் வெள்ளப்போளமும் அவருக்கு காணிக்கையாகச் செலுத்தினார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் எச்சரிக்கப்பட்டதால் அவர்கள் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள்.